الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون صدق الله العظيم قال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் இறைவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அவனது சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகத்திற்கு அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்கள் மீதும் குறிப்பாக நமக்கு அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீஈன்கள் மீதும் தபா தாபீஈன்கள் மீதும் மேலும் இங்கு ஜும்மா மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக. கண்ணியத்திற்குரிய ஆசிரியர்களே, என் அருமை மாணவ சகோதரர்களே, இன்று நாம் வாழும் காலம் தகவல்களின் காலம். ஒரு கிளிக் செய்தால் போதும் உலகம் நம் கையில் இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த அறிவு பெருகிய காலத்தில் அந்த அறிவை அழகாக்கக்கூடிய ஒழுக்கம் மிக குறைவாக இருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் தன் திருமறையை கூறுகிறான். சூரா ஹுஜராத்தின் வசனம். இந்த வசனத்தை பற்றி அறிஞர்கள் கூறும் பொழுது ஒழுக்கத்திற்கான வசனம் என்பதாக கூறுகிறார். அதாவது ஒரு மனிதன் மற்ற மனிதர்களுடன், ஆசிரியர்களுடன், தலைவர்களுடன் எப்படி நடக்க வேண்டும் என்ற பண்புகளை அடிப்படை விதிகளாக கொண்டிருக்கின்ற அதிலும் குறிப்பாக முதல் ஐந்து வசனங்களில் மாணவர்கள் ஒவ்வொருவரும் தங்களின் இதயத்தில் பதிய வைக்க வேண்டிய வைர வரிகளை இந்த வசனம் கொண்டுள்ளது. இந்த வசனத்தில் இறைவன் நமக்கு கற்றுத்தரும் 3 பண்புகள். அதை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். முதலாவது, அறிவிற்கு முன்னால் பணிவு. பணிவை பற்றி இறைவன் கற்றுத் தருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதைல்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். இறைநம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் முன்னால் நீங்கள் எதையும் புத்திக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ்விற்கு அஞ்சுங்கள் என்பதாக கூறுகிறார். மாணவர்களாகிய நமக்கு இதிலிருந்து என்ன படிப்பினை கிடைக்கிறது என்று பார்த்தோம் என்றால், இந்த வசனம் பொதுவாக கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில்
அந்த கட்டளை மாணவர்களுக்கும் பொருந்தும் சகோதரர்களே. எப்படி என்றால், இன்று நம்மில் பல பேர் ஒரு பாடத்தை முழுமையாக கற்றுக் கொடுப்பதற்கு முன்னாலே அந்த துறையில் அறிஞர்களை போன்று நாம் கற்றுக்கொண்டு ஆசிரியர்கள் முன்னால் அதை காட்டுவதற்கு முற்படுகிறோம். இதுதான் அறிவு சார்ந்த ஆணவம் என்று சொல்லப்படுகிறது. இது பற்றி இமாம் மாலிக் அவர்களிடம் ஒரு முறை அவருடைய தாயார் சொல்கிறார், மகனே, நீ ஒரு ஆசிரியரிடம் சென்று அவரிடம் கல்வியை கற்பதற்கு முன்னால் அவர் எப்படி பழகுகிறார் என்ற அதவை ஒழுக்கத்தை கற்றுக்கொள் என்பதாக சொல்கிறார். சகோதரர்களே, அறிவு என்பது ஒரு பாத்திரம் போன்றது. அதில் அந்த இதயத்தில் பணிவு என்பது இருந்தால் மட்டும்தான் அறிவு என்ற தேன் தங்கும் என்பதாக கூறுகிறார். யாரிடம் நான் எல்லாம் தெரிந்தவன் என்ற எண்ணம் நம்மிடம் இருந்தால் அவருக்கு அல்லாஹ் உண்மையான அறிவை தருவதே இல்லை. அவனிடம் இருக்கும் அறிவெல்லாம் பயனற்றதாக அல்லாஹ் ஆக்கிவிடுகிறான். மேலும் நாம் எத்தனை புத்தகங்கள் படித்திருந்தாலும் சரி, என்னதான் அறிவாளிகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நம்மிடத்தில் உட்படுத்துவது ஆசிரியருடன் பணியாக நடப்பதையே என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இறைவன் பணிவை ஏன் முற்படுத்துகிறான்? ஏனென்றால் பணிவு இருந்தால்தான் அறிவு நம்மளுக்கு கிடைக்கும் என்பதால் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னிடத்தில் பணிவு இல்லை என்றால் என்ன? இதெல்லாம் ஒரு விஷயமா என்று அலட்சியப்படுத்தக் கூடாது. இந்த விஷயத்தில் தான் கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த பணிவு என்பதை நாம் வாழ்வில் சின்ன சின்ன விஷயத்திலிருந்தே பழகிக் கொள்ளலாம். அதாவது ஆசிரியர்களுடன் அவர்கள் சொல்லும் சின்ன சின்ன விஷயங்களை நாம் முகம் சுளிக்காமல் செய்வதில் அடிப்படையாக இருக்கிறது. அதில் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொப்பியை சரி பண்ணுவதாக இருக்கட்டும், மடக்கிய கைகளை எடுத்து விடுவதாக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் முகத்தை மாற்றாமல் நாம் அதை செய்வது இந்த பணிவின் ஆரம்பங்களாக இருக்கிறது. இரண்டாவது பண்பு இறைவன் கற்றுத்தருவது நாவடக்கம், சபையின் கண்ணியம். அல்லாஹ் இந்த விஷயத்தில் கடுமையாக எச்சரித்து கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்கள் சத்தங்களை நபியுடைய சத்தத்திற்கு மேலாக உயர்த்தாதீர்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் உணராமலேயே உங்கள் அமல்கள் அழிந்து விடுகிறது என்பதாக இறைவன் கூறுகிறான். இந்த வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இறக்கப்பட்டிருந்தாலும் கல்வி தரும் ஆசிரியர்களுக்கும் இது பொருந்தும் என்று இமாம்கள் விளக்குகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ லம் யபஅத்னி முஅல்லிமன் வலா முதஅல்லிமன் வலாக்கின் பஅத்னி முஅல்லிமன். நிச்சயமாக அல்லாஹ் என்னை மக்களை சிரமப்படுத்துபவனாகவோ அல்லது பிறருடைய குறைகளை தேடுபவனாகவோ அனுப்பவில்லை. மாறாக என்னை ஒரு எளிமைப்படுத்தும் ஆசிரியராக தான் அனுப்பியுள்ளான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இந்த ஹதீஸை நாம் பார்க்க வேண்டும் சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஅல்லிமாக ஆசிரியராக தான் நமக்கு அனுப்பப்பட்டார்கள். அப்படி என்றால் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி இருக்கும் ஒவ்வொரு வசனங்களும் ஆசிரியர்களுக்கு பொருந்தும் என்பதுதான் தெரியும். ஆக இந்த இதில் நமக்கு அனுப்பிக்க வேண்டியது வகுப்பறை ஒழுக்கம். ஆசிரியர் பேசும்போது குறுக்கிடுவது, சத்தமாக பேசுவது, ஆசிரியரை கேலி செய்வது, இது போன்ற செயல்களை செய்தால் வாழ்நாளில் நாம் செய்த அனைத்து நன்மைகளும் அழிந்து போகின்றது என்று அல்லாஹ் தெளிவாக கூறுகிறார். ஆச்சரியமாக இல்லை? நாம் தொழவில்லை என்றோ நோன்பு வைக்கவில்லை என்றோ அல்லாஹ் இவ்வாறு கூறவில்லை. ஆனால் ஆசிரியருக்கு முன்னால் பொருளை உயர்த்தி பேசுவதால் வாழ்நாளில் நாம் செய்த அமல்கள் அனைத்தும் அழிகின்றது என்று இறைவன் கூறுகிறார். இது குறித்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், எனது ஆசிரியர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு முன்னால் நான் புத்தகத்தின் காகிதத்தை கூட மிக மெதுவாகத்தான் திருப்புவேன். அதன் சத்தம் கூட அவருக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பாருங்கள் சகோதரர்களே, இமாம்களிலேயே மிக உயர்ந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது
தான் பக்கத்தில் இருக்கும் பொழுது ஏற்படும் சத்தம் கூட அவருக்கு தொந்தரவாக இருந்திருமோ என்று பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நாம் இன்று எப்படி இருக்கிறோம்? ஆசிரியர் பாடம் நடத்தும் போது கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்கிறோம், நக்கலையாட்டு பண்ணி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவரிடம் பாடத்தை சம்பந்தமாக கேள்வி கேட்க சொன்னால் விளையாட்டுக்காக கேள்வி கேட்பதும் அல்லது எப்படி நேரத்தை எல்லாம் கழிக்கலாம், எப்படி பாட நேரத்தை ஓட்டலாம் என்பதற்காக தேவையில்லாத பேச்சுகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து கவனமாக இருக்க வேண்டும், இதில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்லுகிறது. இதன் விளைவு நாம் வாழ்நாளில் செய்த அனைத்து நன்மையான செயல்களும் அழிந்துவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மூன்றாவது பண்பு இறைவன் கூறுவது பொறுமையும் மரியாதையும். இந்த சூறாவின் 4வது 5வது வசனங்களை பார்த்தால் அல்லாஹ் ஒரு முக்கியமான உளவியல் பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் வந்து அவர்கள் வீட்டில் வெளியே சத்தமாக அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத்தி அக்ஸருஹும் லா யஅ்கிலூன். நிச்சயமாக உங்களை அறைக்கு வெளியே இருந்து சத்தமிட்டு அழைக்கிறார்களே அவர்களின் பெரும்பாலோர் விளங்காதவர்கள் என்று கூறுகிறார். இதில் மாணவர்களுக்கு கிடைக்கும் படிப்பினை என்ன? ஆசிரியருடைய எல்லைகளை மதிக்க வேண்டும். ஆசிரியர்கள் எந்தெந்த நேரங்களில் ஓய்வெடுக்கிறார்களோ அந்த நேரங்களில் அவர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும். மேலும் வகுப்பறையில் இருக்கும் பொழுது நம் வேலைகளை கொண்டு சென்று அவர்களை நோய்வெளிப்படுத்துவது இதெல்லாம் செய்யாமல் இருக்க வேண்டும். இது நல்ல மாணவர்களுக்கான அழகல்ல. மேலும் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் நீங்கள் வெளியில் வரும் வரை பொறுமையாக இருந்திருந்தால் அது அவர்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனத்தில் இறைவன் தெளிவாக கூறுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக அறையில் இருந்து வெளியே வரும் வரை அவர்கள் காத்திருந்து யாராக இருந்தாலும் அதற்கு பின்புதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுக வேண்டும் என்பதை தெளிவாக கூறுகிறார். இதே போன்றுதான் ஆசிரியர்கள் அவர்கள் என்ன வேலையில் இருந்தாலும் நமக்கு எவ்வளவு அர்ஜென்டான வேலையாக இருந்தாலும் சரி அவர்கள் அந்த வேலையை முடித்த பின்பு அவர்களுக்காக காத்திருந்து பிறகுதான் நாம் அவர்களுடைய நம் வேலைகளுக்காக செல்ல வேண்டுமே தவிர ஆசிரியர்கள் ஓய்வெடுக்கும் பொழுதோ அந்த மாதிரி நேரங்களில் போய் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணுவது அறவே கூடாது. இதை இறைவன் தெளிவாக இந்த வசனத்தில் பதிவு செய்திருக்கிறார். இது குறித்து ஒரு சம்பவம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தெரியும். அவர்கள் மிகச்சிறந்த கல்விமானாக இருந்தார்கள். அவர்கள் தங்களது ஆசிரியர் வீட்டு வாசலில் அமர்ந்திருப்பார்களாம். அவர்கள் வெளியில் வரும் வரை மணலிலேயே அமர்ந்து கிடப்பார்கள். ஏன் கதவை தட்டவில்லை என்று கேட்கப்பட்டால் அவர் அவராக வெளியே வர வேண்டும், நான் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்பார்கள். இந்த பொறுமைதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உம்மத்தின் மிக சிறந்த அறிஞராக மாற்றியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக கல்வியை ஞானத்தை அதிகரிக்க அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். மேலும் அவர்கள் உயர்ந்த கல்வியை கற்றிருந்தார்கள். ஆனாலும் தன் ஆசிரியர் அவருடைய அறையிலிருந்து வெளியே வரும் வரை காத்திருந்தார்கள். கதவை கூட தட்டாமல் வெளியில் காத்திருந்தார்கள். சகோதரர்கள், நாமும் இதை படிப்படியாக எடுக்குவது நமது கடமையாக இருக்கிறது. இந்த உரையை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மூன்றே 3 விஷயங்களை மட்டும் கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். முதலாவது பணிவு. நீங்கள் எவ்வளவு கற்றாலும் எனக்கு தெரியாது என்ற சொல்லும் பணிவை நாம் மனதில் வளர்த்து வைக்க வேண்டும். இரண்டாவது மரியாதை. உங்கள் ஆசிரியருக்கும் பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மரியாதையும் கண்ணியமும் அளிக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டோ ஈகோவை கொண்டோ குரலை கொண்டோ அவர்களிடம் உயர்ந்து பேசவே கூடாது. மூன்றாவது ஒழுக்கம். வெறும் டிகிரி வாங்குவதோ அல்லது 5 வருடம் ஆய்வு படிப்பதோ வெற்றி அல்ல. பண்புள்ள ஒரு நல்ல மூமினாக வாழ்வதே மிகப்பெரும் வெற்றியாக இருக்கிற சகோதரர்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் 30 ஆண்டிற்கு ஒழுக்கத்தை பெற்றோம், பிறகுதான் 20 ஆண்டு கல்வியை கற்றோம் என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய கல்வியையும் அந்த அறிவை அழகாக்கக்கூடிய
பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ள மக்களாக ஆக்கியவர்களுக்கான வாசித்தமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுல் கரீம் மலிக்குல் முத்தகீம். அல் ரഊஃபுர் ரஹீம்.